இது கொட்டக்கூடிய விஷயம் அல்ல. அவசரப்பட்டு கொட்டிட்டோம்னா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்துற மாதிரி ஆயிடும். அஜித், என் காதல் மனைவி எனக்கு உண்டாக்கி வச்சுட்டு போயிருக்கிற களங்கத்தை பாத்தியாடா? அந்த லெட்டர் ஒருவேளை உங்க கைக்கு கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே. கிடைக்கலன்னு வச்சுங்களேன். கிடைச்சிடுச்சடா. அஜித், ஒரு மனைவி நடத்த கெட்டவன்னு தெரிஞ்சுக்கிற கடைசி மனுஷன் அவளுடைய புருஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா என் மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முதல் மனிதன் நான் ஆயிட்டனடா. பிரேம், இது என்ன சட்டையில கரை? என்ன கரை? காஃபி கரை. எப்ப பட்டுச்சு? என்ன கேள்வி? இன்னைக்கு 3 தடவை காஃபி சாப்பிட்டிருக்கேன். எப்ப பட்டதுன்னு எனக்கு என்ன தெரியும்? அட்லீஸ்ட் 3 காஃபி சாப்பிட்டு இருக்கிறீங்க. எந்த காஃபில இந்த கரை பட்டதுன்னு உங்களுக்கு தெரியல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த கரையை எப்படி பிரேம் கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிச்சேன்டா. என் உயிரே போனாலும் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிளாக் ஷீப் யார்? எஜமானன் முந்தி மாதிரி ஊடு கழிக்கிறது இல்ல, உறக்கம் கொள்றது இல்ல, விடிய விடிய ரூம்ல விளக்கு எரியுது. கிட்ட போய் ஏதெങ്കിലും கேட்டால் கெட் அவுட்னு பறையுது. என்ற குருவாயூரப்பா, என்ற முதலாளிக்கு எந்த ஆயி? சின்ன குஞ்சு, என்ற பொண்ணு காஞ்சன், பெரிய குஞ்சு. அதோ அப்பா வர்றாரு, அவர்த்தே கேட்போம். அப்பா, ஏப்பா இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? குஞ்சுகளை கோழி அணைக்கிறது மாதிரி எங்களை அணைச்சிட்டு இருந்த நீங்க ஏன் இப்ப வெறுக்கிறீங்க? நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லையாமே. ஏன்பா, ஞாயிறு சமையல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்களுக்கு சமைச்சு போடுறேனே. டாடி, நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா பெல்ட்ட கட்டி அடிங்க, பேசாம மட்டும் இருந்தாதீங்க டாடி. அப்பா, உங்க மூத்த புள்ள கேட்கிறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்லலாம், உங்களை விட மாட்டேன். The puzzle is who is the black sheep? என்னது? என் பிரீஃப் கேஸ் கொடுங்க, கொடுங்க. இந்த ராம பிரீஃப் கேஸ்ல என்னதுங்க? நான் அப்படியே நினைச்சு ஆப்பட்டி ராம குஞ்சிடம் கொடுத்து போயிட்டு ராமகிட்ட கொடுத்துருக்கியா? அவர்கிட்ட ஏன்டா கொடுத்த? சமைக்கணும். 2 பொட்டி ஒன்னா இருந்ததுல வித்தியாசம் கண்டில்லையா கொடுத்து தலையில நெருப்பு வச்சு அந்த பெட்டியில் பேப்பர் சாயந்தரம் பிரீஃப் கேஸ் திரும்பி வீட்டுக்கு வந்துரு போகுது. இதுக்கு போய் அப்பா ஏன் இப்படி கோச்சுக்கிறாரு? அஜித், அஜித், பிரேம், அந்த லெட்டரை என் பிரீஃப் கேஸ்ல வச்சிருந்தேன். ராமு ஆபீஸ் போற அவசரத்துல அவன் கேஸ்க்கு பதிலா என்னது எடுத்துட்டு போயிட்டான். அரே பாப்ரே, அந்த லெட்டர் அவன் படிக்கிறதுக்குள்ள அவன்கிட்ட இருந்து அதை வாங்கணும். கமான், அச்சட்டிக்கு. Excuse me. Please take your seat. Boss is busy. Boss, boss. Excuse me. May I know your name, please? Tell him one pilot Premnath wants to see him. I'll tell him. Sir, one pilot Premnath wants to see you. Okay, sir. You may go in, sir. You are newly appointed, I suppose, huh? பாப்பா, கணக்கெல்லாம் தப்பா இருக்கு. நான் சரியாத்தாங்க போட்டேன்.
நீ போட்ட கணக்க சொல்லலப்பா, நான் போட்ட கணக்கு தப்பா இருக்குன்னு சொன்ன. வேலைக்கு போட்ட முள்ளு காலுக்கு வினையாச்சின்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச காரியம் உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செஞ்சேன்னு நீங்க என்ன சொல்லலையே. உன் மனசாட்சியை கேளு, அது சொல்லும். அப்படி ஒண்ணு உனக்கு இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பியா? உன் அக்காளுக்கு ஒரு கை சோறு போடணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலை கேட்டேன், கொடுத்தேன். ஆனா இப்போ நான் திங்கிற சோத்துலயே ஒரு கை மண்ணள்ளி போட்டுட்டேடா. நீங்களா ஏதோ பேசுறீங்களே. நான் மட்டும் பேசலடா, நான் மட்டும் பேசல. உன்னையும் தேவாலயம் ஏரிக்கரையில பார்த்ததுல இருந்து ஊரே பேசுது, ஊரே பேசுது. ஏன் மௌனமா இருக்கிறேன்? இன்னும் ஏன் மௌனமா இருக்கிறேன்? அப்படின்னா ஏரிக்கரையில நடந்தது உண்மைதான். களிமுத்து, களிமுத்து. ஏன் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? உண்மையா இருக்க கூடாதுங்க. மறைக்கவோ காலத்தால பிரிக்கவோ முடியாத உறவுது. தேவானை யாருன்னு தெரிஞ்சு மாடா இப்படி பேசுற? அவனுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு, அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, வருஷத்துக்கு 50,000 ரூபாய் லாபம் தரக்கூடிய சொத்து இருக்கு. எங்களுக்கு சொத்து இருக்கு. என்ன இருக்கு? இந்த பூமி, அந்த வானம், அதுல இருக்கிற சந்திர சூரிய எல்லாமே எங்களுக்கு. விதண்டாவாதமா பேசுறேன். பாருங்க, பிறக்கும் போது எவ்வளவு பணக்காரனா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எங்களை மாதிரி ஏழைங்க வயிற்றுல அடிச்சு அடிச்சு சேர்த்த சொத்து தானே எவ்வளவு. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே எச்சலைக்கு நாய் அலையிற மாதிரி என் பொண்ணு பின்னாடி அலையிற. மிஸ்டர் ராமையா, அடுத்த வேளை சோத்துக்கு நாங்க லாட்டி அடிச்சாலும் அடுத்த உடனே தூங்கிடுவோம். அந்த நிம்மதி உங்க பணத்துக்கு கிடைக்குமா? அது கிடைச்சா அப்புறம் ஏன் மருந்து மாத்திரை தெரு தெருவாலைங்க. இத பாருங்க, எனக்கும் தெய்வானை கல்யாணமானா அவளை மட்டும் தான் கூட்டிட்டு போவனே தவிர அவ கை விரல் நகத்துல இருக்க அழுக்கு கூட எடுத்துட்டு போக மாட்டேன். உனக்கே உன் அக்கா தான் சோறு போடுறா. இந்த லட்சணத்துல என் பொண்ணுக்கு முன்னால சோறு போட முடியுமா? டேய், நான் போடுற மாதிரி என் பொண்ணுக்கு நீ பால் சோறு போட வேணாண்டா. பழைய சோறு, பழைய சோறாவது போட முடியுமா? நான் அவளுக்கு பால் சோறை போடுறையா, பஞ்சமத்தில படுக்க வைக்கிறேன். அதுக்கு வேண்டிய பணத்தோட வர்றேன். எப்போ வருவ? சீக்கிரமே வர்றேன். டேய், என்ன தைரியம் இருந்தா அவரையே எதிர்த்து பேசிட்டு வந்திருப்பேன். இந்த ஊருக்குள்ள ஒரு காக்கா பறக்கணும்னா கூட அவரை கேட்டுட்டு தான்டா பறக்கும். அப்பேற்பட்ட சீமானியே எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கேன். என்னடா முறைக்கிறேன்? அது வேற ஆளுகிட்ட வச்சுக்கோ. குத்தம் செஞ்சதும் எல்லாமே குறுகுறு நான் பாக்குறேன். நெஞ்சில கைய வச்சு சொல்லுடா, நீ செஞ்சது சரிதானா? 100க்கு 100 சரி. ஐயோ, ஏறற என்னாச்சு இப்படி சத்தம் போடுறேன்? வேற என்ன பண்ண சொல்றேன்? பாவம் படிச்சவள கணக்கு எழுத சொன்னா சொன்ன வேலை விட்டுட்டு சொந்தம் கொண்டாடவா பார்த்தேன். இது உனக்கே நல்லா இருக்கா? அக்கா, இப்ப நீ பேசல. உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குதே அடிமத்தனமான ரத்தம், அது பேசுது. பசிக்கு அன்புக்கு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்ல, அது எல்லாருக்கும் ஏற்படுறதா. டேய், தெய்வானைக்கு கடல் மாதிரி சொத்து இருக்குடா. இருக்கட்டும். தங்க தட்டுல சோறு போட்டு வளர்க்கறாங்கடா. வளர்க்கட்டும். ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணா கிடைக்கல, அவன் மேல ஏண்டா பிரியப்படுற? நான் உனக்கு கேட்கிற பதில் சொல்றியா? கேளுடா, கேளு. ஊர் உலகத்துல உனக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்கல, ஏன் துளசி மேல மட்டும் பிரியமா இருக்க? ஏன்கா பதில் பேச மாட்டேங்கிற? நீ ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு நியாயம், நான் ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு நியாயமா? பாரு, நான் ஒரு முடிவு எடுத்ததுதான். இதே ராமையாவுக்கு போட்டியா கடல் கடந்து போயாவது நான் பணம் சம்பாதிச்சுட்டு வரத்தான் போறேன். இதே தெய்வானை நீ பொண்ணு கேட்கத்தான் போறேன். நீ எதுக்குமா கும்பிடணும்? நான் தான் உன்னை கும்பிடணும். அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு பளிங்கு கல்ல ஒரு வீடு கட்டினேன். அதுல பாருமா, தெருக்கிற குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு குருவி கூடு கட்டிடுச்சு. கூட்ட பிரிச்சா பாவம்ங்கிறாங்க, பிரிக்கலன்னா வீடு பாழா போயிடும். இதுக்கு நீதாம்மா ஒரு வழி செய்யணும். வரம்மா. மனுஷன் ஜன்ம எடுத்த காலத்திலிருந்தே இது இருக்கு. இதுல ஏழை ஜெயிப்பானா பணக்காரன் ஜெயிப்பானான்னு யாராலும் சொல்ல முடியாது. விதி ஒண்ணுதான் சொல்லும். அப்படியே நமக்குள்ள என்ன எதிர்ப்பு இருந்தது? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம்னு யார் சொன்னாங்க?
விதி நினைச்சா சும்மா இருந்த துளசி சாமியாராக முடியும். ஏழை காளிமுத்து பணக்கார விட்டு ராமையாவோட மருமகனாவும் ஆக்கலாம்.